வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருளசன் அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தருளி 3/9/2024 செவ்வாய்க்கிழமை இன்றைய நாட்காட்டி வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன். அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வாழ்க வளமுடன். சாமிஜியினுடைய இன்றைய நாட்காட்டி வரிகள்: உள்ளத்தின் களங்கமாகிய நோய்களும் உயிரின் களங்கமாகிய வாழ்க்கை சிக்கல்களும் கவலையாக மாறுகிறது என்று சாமிஜி நமக்கு இந்த நாட்காட்டு வரிகள் கொடுத்திருக்காங்க. இதற்கான கவிதை வரிகள்: கவலை என்பது உள்ளத்தின் கொடிய நோயாம், கணக்கு தவறாய் என்ன மாற்றமெல்லாம், கவலை வாழ்க்கையிலே சிக்கல் கண்டு கலங்கி மனம் திகைக்கும் நிலையாம், கவலை உடல் நலம் உள்ள நலம் கெடுக்கும், கண்முதலாய் பொறியைந்தின் வளம் கெடுக்கும், கவலையை முயற்சி சிந்தனை இவற்றால் கடமையினை தேர்ந்தாற்றி வெற்றி கொள்வோம் என்று ஒரு பாடல்ல சொல்லியிருக்காங்க. இன்னொரு பாடல்ல, அகத்ததுவே தெய்வம் அதன் இயக்க மையம் ஆன்மமன உயிராம், புலன்கள் மூலம் அகப்படர்ந்து பல உருவங்கள் குணங்களாகி அல்லலோர அது மனமாம் மாயையிலே அகத்தபத்தில் அறிவு ஒன்றி பழகும் போது அமைதி நிலை கிட்டும் உண்மை தோன்றும், அகத்தாய்வு மனத்தூய்மை வினைத்தூய்மை அழித்து உயர்த்தும், அங்கு ஆன்மா சிவமாய் நிற்கும் என்று சொல்றாங்க. இன்னொரு பாடல்ல, வித்து நிலம் உரம் தண்ணீர் காவற்கற்ப விளைவு தரும், அதுபோல் உனக்கு ஆசான் அத்துவித தத்துவ வித்தறிவில் இட்டால் அவை ஒழுக்கம் என்ற உரம் அறிவை ஒன்றி நித்ததமும் ஆராய்ச்சி என்னும் தண்ணீர் நீ சலனமுற்று அழுங்குணங்களாகா, வித்தை என்னும் காவல் இவை அனைத்து வேண்டும், விளைவாக நீ அடையும் கனியே ஞானம் என்று இந்த மூன்று கவிதை சாமிஜி கொடுத்திருக்கிறாங்க. நாள்காட்டி வரிகள் என்ன சொல்லுது? உள்ளத்தின் களங்கமாகிய நோய்களும் உயிரின் களங்கமாகிய வாழ்க்கை சிக்கல்களும் கவலையாக மாறுகிறது. நாம எண்ண தூய்மை என்பது அவசியமான ஒன்று. அந்த எண்ண தூய்மை பாதிப்படையும் போதுதான் எண்ண முரணான எண்ணம் தான் அது பேராசையாக உருவெடுக்கிறது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில ஆசை சீரமைத்து நாம வாழ பழகி கொண்டாலே சிறப்பு. இந்த ஆசை சீரமைப்பு இல்லாத காரணத்தினால நாம விரும்புற அந்த ஒரு சூழல் அமையல அப்படிங்கும்போது நமக்கு கோபம் ஏற்படுகிறது, அது சினமாக மாறுகிறது. அந்த சினத்தையும் சினம் தவிர்த்தல் பயிற்சி மூலமாக நாம சினம் தவிர்த்து வாழ பழகி கொண்டா சிறப்பு. அதையும் விட்டோம் அப்படின்னு சொன்னா அதுதான் கவலையாக மாறுகிறது. முரணான எண்ணம் பேராசையாக சினமாக அதுவே கவலையாக உருவாக்கி நான் யார் என்ற அந்த நிலையை நம்மிடமிருந்து நீக்கி நம்மள ஒரு இருள பாதிப்படைய செய்கிறது. அதுதான் ஒரு அழகான வீட்டு தோட்டம் இருக்கு, நாம அமைக்கிற தோட்டம் இருக்கு, விவசாய நிலங்கள்ல அமைக்கக்கூடிய தோட்டம் இருக்கு, அது சிறப்பாக விளைச்சலை கொடுக்குது. அந்த வித்து நிலம் உரம் தண்ணீர் அது எந்த அளவுக்கு நாம பாதுகாப்பா பண்றோமோ அந்த அளவுக்கு நமக்கு ஒரு படி நெல்ல 100 களத்தை நமக்கு கொடுத்து உதவுது. இது நம்ம வாழ்க்கையில அனுபவிக்கிறது. அதே எண்ணற்ற காடுகள் இருக்கு, அடர்ந்த காடுகள் இருக்கு. அது ஒரு ஆய்வுனால இயற்கை சீற்றத்தால பற்றி எரியும் போது 100 ஏக்கர் ஒரே நேரத்துல பற்றி எரியுது. இது ஏன் இங்க சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னா, நம் வாழ்க்கையில நாம தவம் மௌனம் தற்சோதனை இது இருந்தது அப்படின்னு சொன்னா மட்டும்தான் நாம குணநலம் முழுமை பெற முடியும். பிறவியினுடைய நோக்கமான அந்த இறை உணர்ந்த வாழ்க்கை நாம வாழ முடியும். நம்மிடம் இருக்கக்கூடிய அந்த சஞ்சித பிரார்த்த பதிவுகள்தான் நாம் ஆகாமியமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்மிடம் இருக்க கருமையத்தில் இருக்கக்கூடிய அந்த சஞ்சித பிராப்த பதிவுகளை நாம தவம் மௌனம் தற்சோதனை என்ற அளவுல நாம நீக்கிக்கொண்டே வாழும்போது நாமே இறைவனாக இருக்கிறோம், அனைத்துமே இறைவனாக இருக்கிறது என்ற அந்த பேருண்மை நமக்குள்ள உலங்க ஆரம்பிக்கும். பொதுவா கவலையில 4 விதமான கவலைகள் சாமிஜி சொல்லுவாங்க. உடனடியா தீர்க்க வேண்டியது, தள்ளி போட வேண்டியது, அலட்சியப்படுத்த வேண்டியது, அனுபவித்து தீர்க்க வேண்டியது என்று சொல்லி உடனடியா தீர்க்கக்கூடிய இந்த கவலைய ஒரு கட்டி ரணம் உடல்ல வருது. அப்போ நம்முடைய உடல் பாதிச்சா மனசு பாதிக்கும், மனது பாதிச்சா அந்த உடல் பாதிக்கும். இது நமக்கு எல்லோருக்கும் தெரிந்த ஒன்று. அப்போ அத உள்பக்கமா வளரக்கூடிய அந்த கட்டியை உடனே நீக்கணும். இல்லைன்னு சொன்னா அது நமக்கு பெரிய பாதிப்பு கொடுக்கும். அந்த உள்பக்கமாகவே வளர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த இரைப்பை நீர்க்கட்டி இது போன்ற கட்டிகள் எல்லாம் அது பாதிப்பு அடைஞ்சு அதனால ஒரு சிரமம் ஏற்பட ஆரம்பிச்சதுன்னா அதை நம்ம எந்த விதத்திலையும் தாங்க முடியாது. கடன் தொல்லையா இருந்தாலும் சரி, இதெல்லாம் உடனடியே தீர்க்க வேண்டியது, தள்ளி போட வேண்டியது. குழந்தைகளுடைய திருமணம், அதே போல
ஒரு வேலை வாய்ப்பு, நம்முடைய வாழ்க்கையில இது ரெகுலரா நடக்கக்கூடிய ஒண்ணு. எதிர்பார்த்த வேலை கிடைக்காத குழந்தைகளுக்கு அவங்க மனம் வருந்துவாங்க, நாமளும் மனம் வருந்துறதுல அர்த்தம் இல்ல. நம்ம வாழ்த்தை காப்பு கொடுக்கணும். திருமணம் காலத்தார நடக்கும் என்ற அந்த நம்பிக்கையோடு இறைநிலை குருவர் துணையோடு நாம வாழ்த்து கொடுத்தோம்னா அதுதான் சிறப்பு. இப்படி உடனடியா தீர்க்க வேண்டியது, தள்ளி போட வேண்டியது, அனுபவத்தை தீர்க்க வேண்டியது. மரணம் ஒரு ஏற்படுதுன்னா அனுபவத்தை தீர்க்கிறது, ஒரு ஹேண்டிகேப்ட் இருந்தா அது அனுபவத்தை தீர்க்க வேண்டியது, அலட்சியப்படுத்த வேண்டியது. நம்ம யாராவது கேலி கிண்டல் பேசும்போது நாம அதை அலட்சியப்படுத்தி வாழ்ந்தா நம்ம மகிழ்ச்சியாக வாழலாம். உடல் பாதித்தா நம்முடைய மனசு பாதிக்கும், மனம் பாதித்தாலும் உடல் பாதிக்கும். நாம ஒவ்வொரு மைக்ரோ செகண்டும் தவம், மௌனம், தற்சோதனை என்ற அளவுல நாம வாழ பழகி கொண்டாலே நம்முடைய வாழ்க்கை சொர்க்கமாக மாறும் என்று சொல்லி, சொர்க்க வாழ்க்கை வாழலாம் என்று சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொண்டேன் இன்றைய சிந்தனையை. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.